கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உன் குடும்பத்திற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்கப் போகிறது. உன் எதிர்கால வாழ்க்கை உச்சத்தில் உன்னை கொண்டு செல்ல என்ன செய்ய வேண்டுமோ அது இனிமேல் நடக்கப் போகிறது. என் தங்கமே, நல்ல நேரத்தில் இந்த பதிவினை நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய உனக்கு நல்லதேதான் நடக்கப் போகிறது. என் குழந்தையே, இந்த வாக்கினை முழுவதுமாக கேள். சாதாரண எண் அல்ல, உனக்கு அதிர்ஷ்ட எண்ணை கொடுக்கக்கூடிய அற்புத எண். உனக்கான பிரச்சனை எல்லாம் தீரப்போகிறது. உன் வீட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க போகிறீர்கள். உன் வீட்டில் உன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகிறது. அது மட்டுமல்லாமல் உன் வீட்டில் சுபகாரியம் உண்டு நடக்கப் போகிறது. அது உனக்கு மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் போகிறது. அது என்ன தெரியுமா? வேலையில் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான நேரம் இது. இந்த நேரம் உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரமாக இருக்கப் போகிறது. இன்றிலிருந்து உனக்கு வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. உன்னுடைய மன தெளிவடைய போகிறது. உனக்கு மனதளவில் நீங்கள் கொடுத்தவர்கள் எல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். உனக்கான பிரச்சனை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது. என் தங்கமே, உறவினர்கள் மத்தியில் உனக்கு உன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகிறது. இந்த சமுதாயத்தில் உனக்கான அந்தஸ்து அதிகாரம் வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் எவ்வளவு அழகானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது என்பதை நீ காணப்போகிறாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய உடல் நிலை மேலும் முன்னேற்றத்தை காணப்போகிறது. நீ எல்லா பிணிகளில் இருந்தும் குணமாக போகிறாய். உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சூரிய ஒளியில் பட்ட பனித்துளி போல காணாமல் போகப் போகிறது. வியாபார எண்களில் இருந்து உனக்கு வரக்கூடிய தாமதங்கள் உடனே நடக்கப் போகிறது. உனக்கு வர வேண்டிய பண வகை தானே வந்து சேரப் போகிறது. உன்னுடைய செல்வத்தை நீ சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் இதுவாக அமையப் போகிறது. நீ எங்கு சென்றாலும் உனக்கான தேடி வந்து உதவ அங்கு சிலர் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் உனக்கு தன்னம்பிக்கையை, சந்தோஷத்தையும் உனக்கு வழிகாட்டுதலையும் கொடுத்து கொண்டு இருக்கப் போகிறார்கள். என் அன்பு பிள்ளையே, இன்றிலிருந்து நீ நல்ல விஷயங்களை செய்ய போகின்றாய். உன்னால் சில குடும்பங்கள் வாழப் போகிறது. சிலருக்கு நீ தெய்வம் போல காட்சியளிக்கப் போகின்றாய். உன்னை யாரும் வெறுக்காமல் உன் மீது பாசத்தை காட்டப் போகிறார்கள். என் தங்க பிள்ளையே, உன் மீது அன்பு மழையை தூவப் போகிறார்கள். சொந்த பந்தங்கள் அனைவரும் உன்னை தேடி வரப்போகிறார்கள். இதற்கு வீணாக உன் மீது பழி போட்டவர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு உன் அன்புக்காக வேண்டி நிற்கப் போகிறார்கள். முன்பு நீ தனிமையில் உணர்ந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உனக்கான இந்த உலகமே காத்து கொண்டு இருக்கப் போகிறது. யாரையும் நம்பி யாரும் இல்லை என்ற நிலையில் மறந்து போகி நீ இல்லாமல் அவர்கள் இல்லை என்ற செய்தியை நீ கேட்கப் போகிறாய். சில நேரங்களில் நீ சிலவற்றை இழந்து தவித்து இருக்கலாம். அந்த நிம்மதி இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறது. உன்னை மன மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறது. அது மட்டுமல்லாமல் உன்னால் பலரும் வாழ்க்கையை புதிதாக அனுபவிக்கப் போகிறார்கள். உன்னுடைய கனவுகள் அனைத்தும் காணாமல் போகப் போகிறது. இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாட்கள்தான். ஒவ்வொரு விடியலும் உனக்கான ஏதாவது ஒன்றை செய்ய காத்திருக்கப் போகிறது. ஒவ்வொரு நாளும் நல்லதையே நீ செய்ய போகிறாய். என் அன்பு பிள்ளையே, உன்னால் உதவி பெற்றவர்கள் எல்லோரும்
உன் மீது நன்றி உணர்வை காட்டப் போகிறார்கள். உன் கனவுக்கு மேலான கனவுகளை நீ செய்ய போகின்றாய். நன்றி மறந்தவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து உன் வாசல் தேடி வரப்போகிறார்கள். என் அன்பு குழந்தையே, நீ வேலை செய்யும் இடத்தில் உனக்கு இருந்த நெருக்கடிகள் குறையப் போகிறது. செய்யும் வேளையில் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. எத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டுதல் செய்ய நினைத்து கொண்டு இருந்தாயோ அத்தனையும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தும் உன் வாழ்க்கையில் கைகூடி வரப்போகிறது. என் முன்னால் வந்து அமைதியாக உட்கார்ந்து உன் அப்பன் கூறும் வார்த்தைகளை நன்றாக கேள். கவனமாக கேட்டால் நீ கேட்டதை எல்லாம் உன் அப்பன் நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன். உன் மீது உள்ள சுமைகள் எல்லாம் என் மீது இறக்கிவிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கவனத்தை செலுத்தி முன்னேறப் போகிறாய். உனக்கு வந்த பொருளாதார பிரச்சனைகள், மன வருத்தங்கள் அனைத்தும் என்றும் முதல் காணாமல் போகப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே எனக்கு நடக்கிறது என்று ஏங்கி தவித்த நிலையில் நீ அனுபவித்த கஷ்டங்களில் இருந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இதுவரை கஷ்டப்பட்ட என் குழந்தை, இதற்கு பிறகு வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகின்றாய். கடந்த ஆண்டுகளில் மோசமான பொருளாதார சூழ்நிலையில் இருந்தாய், குடும்ப பிரச்சனைகளில் இருந்தாய். ஆனால் இன்று அந்த சூழ்நிலை அனைத்தும் மாறி நீ குடும்பத்தோடு இருக்கும் நேரம் வந்து விட்டது. உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் உன் பேச்சை கேட்டு கல்வியில் ஒழுக்கத்திலும் நன்றாக இருக்கப் போகிறார்கள். தவறு செய்த பிள்ளைகள் தன் தவறை உணர்ந்து நல்வழியில் நடக்கப் போகிறார்கள். அதற்கான சூழ்நிலையை உன்னால் நடக்கப் போகிறது. உன்னுடைய வருங்கால சந்ததி உன்னுடைய பெயரை நிலைநிறுத்தும்படி செய்ய போகிறாய். அது மட்டுமல்லாமல் என் அன்பு குழந்தையே, எத்தனை வயதானாலும் உன்னை நன்றாக கவனித்து கொள்ள உன் அப்பனானவன் உன்னிடத்தில் இருக்கப் போகிறேன். உன்னை எந்த விதமான சிரமத்திற்கும் ஆளாக்கிவிடாமல் அவர்களை பார்த்து கொள்ள போகிறார்கள். யாரும் கிடைக்காத 16 செல்வங்களும் உனக்கு உன்னுடைய சந்ததிகளுக்கும் கிடைக்கப் போகிறது. வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ வாங்கிய கடன் எல்லாம் மற்றவர்களுக்கு திருப்பி கொடுக்க போகின்றாய். அதற்கான சூழ்நிலையும் இனி வரப்போகிறது. வாங்கிய கடன் எல்லாம் மற்றவர்களுக்கு திருப்பி கொடுக்க போகின்றாய். அதற்கான சூழ்நிலை இனி வரப்போகிறது. நீ கடனாக மற்றவர்களுக்கு கொடுத்த செல்வங்கள் நகையாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் மீண்டும் உன்னிடத்தில் திரும்ப கிடைக்கப் போகிறது. பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் என் செல்ல பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிட்டது. உன் தொழில் முறையில் எப்பொழுதும் உனக்கு பெருமை சேரப் போகிறது. தொழிலில் உன்னில் சவால் விட்டவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் தோற்றுவிடப் போகிறார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னை அவமதித்ததை எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய். உன்னுடைய நேர்மையான எண்ணங்கள் உன்னை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது. உன்னுடைய மனதில் என்றும் உற்சாகம் குறையாமல் எல்லோரிடமும் நீ பேசப் போகிறாய். என் தங்க பிள்ளையே, நீ எல்லா விஷயத்திற்காகவும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உனக்கென்று பிடிக்காத போது, உன்னை யாருக்கும் பிடிக்காத போது, உன்னை விட்டு சிலர் விலகும் போது, ஏன் உன்னை குறை சொல்லும் பொழுது, உனக்கு கோபம் வரும் பொழுது, உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, எல்லா நேரத்திலும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உன் மனதுக்குள் வலிமையை உணர வைக்க வேண்டும். நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். உன்னை நம்பி வந்தவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு நம்பி வந்தவர்களை எப்பொழுதும் கைவிடக்கூடாது. விட்டு விலகுபவர்களை
சந்தோஷமாக வழி அனுப்ப வேண்டும். நீ பழகி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. வாழ்க்கையில் உட்பகுதியை எவ்வளவு கஷ்டத்தை உணர்ந்தாயோ அவ்வளவு அனுபவமாக மாறி உன்னை வழி நடத்தப் போகிறது. கசப்பாக இருந்த உன் வாழ்க்கை அனுபவங்கள் இனிப்பாக மாறப் போகிறது. உன் அப்பன் முருகன் உன்னை நான் வழி நடத்தப் போகிறேன். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை மனதில் வைத்து கொண்டு உன்னுடைய அனைத்து செயல்களிலும் நல்ல ஒரு முடிவினை நான் கொடுக்கப் போகிறேன். இந்த முடிவு எல்லாம் உன் அப்பன் நான் எடுத்த முடிவு என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை எல்லாம் நீ சில காலம் என்பதை நீ நினைத்து வைத்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கொடுப்பதை சரியான காரியங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும். தவறான காரியங்களுக்கு இதை நீ பயன்படுத்தினால் உனக்கான முடிவுகள் நல்லபடியாக நடந்து முடியப் போகிறது. உனக்கான பிரச்சனைகள் மீண்டும் தொடர்பு கொண்டு என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மௌனமாக சிரிக்கவும் தன்னம்பிக்கையாக பேசவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். புன்னகை பல விஷயங்களுக்கு முடிவினை கொடுக்கும். மௌனம் பல விஷயங்களுக்கு வரமாக காக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. தேவையான இடங்களில் புன்னகையும் மௌனத்தையும் நீ கடைபிடிக்க வேண்டும். உன் கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் மதிப்பு மிக்கதாக மாறப்போகிறது. எத்தனை காலம் உன் கூட இருந்து உனக்கு துரோகங்களை செய்த நபர்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் வரப்போகிறார்கள். அவர்களுக்கான தண்டனை உன் கையாலே நீ தரப்போகிறாய். இதனை நீ முழுமையாக நம்பி கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நிகழப் போகிறது. நல்ல நேரத்தில் இந்த பதிவினை நீ கேட்கப் போகிறாய். இந்த பாக்கியம் எல்லாம் கிடைப்பதில்லை. என் அன்பு பிள்ளையே, நீ புண்ணியம் செய்திருக்கிறாய் என்றால் இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அதே அனைத்தையும் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதே. எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை. ஆனால் இந்த நேரம் உனக்கு நல்ல நேரமாக அமைந்திருக்கிறது. நீ எடுக்கும் எல்லா முடிவுகளும் உனக்கு வெற்றி வசமாக உன் அப்பன் நான் கொடுக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.